Good evening, 5 p.m. live. மிக சிறப்பான ஒரு மாலை பொழுது. இதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிறோம். ஒரே ஒரு நிமிடம். Yeah. Good evening, all. Good evening. Welcome. Good evening, all. Good evening. Good evening, Jawahar Krishnan sir, Prema Venkatesh, Sendil Kumar, Nalli, Kumaran Devarajan sir, Ramaprabha, Kalavadi Amma, Pasupati sir, Kritika Kanagaraj, Yamini, Kalyana Sundaram, Kalavadi Venkatesan Amma, Bhuvana Radhakrish மேடம் அம்மாவுக்காக நிச்சயமாக எங்கள் எல்லாரோட ப்ரேயர்ஸும் இருக்கும். நிச்சயம் சிறப்பாக மீண்டு வருவாங்க நம்புகிறோம். குட் ஈவினிங் அம்பிகா செந்தில் சிஸ்டர், சீதா லக்ஷ்மி, மீனா மலையன் அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர், விஜய் அம்மா, மருதப்பன் சார், ஆல் ஆஃப் யூ வெல்கம். ஸோ நமக்கு நேரம் ரொம்ப 1 மணி நேரம் 3 நிகழ்வுகள் நம்ம பண்ண போகிறோம். ஒன்று ஜோதிஷ் அவர்களுடைய புத்தக வாசிப்பு, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், அதை அவர் அழகாக படிக்கிறார். அடுத்தது கேள்வி பதில் நிகழ்வு. அதற்கு பிறகு என்னுடைய புத்தக வாசிப்பு, ஆண்கள் செவ்வாய் பெண்கள் வெள்ளி அப்படின்ற ஒரு புத்தகத்திலிருந்து அடுத்த பக்கத்தை நோக்கி நாம் போகிறோம். ஸோ இப்போ நாம் நிகழ்வுக்கு போகலாம். ஐ திங்க் வி கேன் இன்வைட் ஜோதிஷ் ப்ரெசன்ட் பண்ணும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. ஃபார் அ யங் டீன் இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இப்படி ஒரு பிளாட்ஃபார்மில் எல்லார் முன்னாடியும் பேசும் பொழுது, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லும் பொழுது, அல்லது நீங்கள் சில கேள்விகளை முன்வைக்கும் பொழுது, அதுக்கு அந்த டீன் பார்வையிலிருந்து அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய உலகமே மாறிப்போகும். அப்படியான ஒரு அழகான ஒரு வாய்ப்பு ஜோதிஷ்க்கு இப்போது. இது ஜோதிஷோட முடிய போகிற விஷயம் இல்லை. ஐ ஹாவ் அ லாங் பிளான். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், மே 28க்கு பிறகு வேறு சில புதிய விஷயங்கள்லாம் நான் 5 PM லைவ்ல யோசிக்கிறேன்னு. அதில் ஒன்று தான் இது. ஸோ ஐ திங்க் ஐ கேன் இன்வைட் ஜோதிஷ் நவ். ஜோதிஷ் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஐ வில் இன்வைட் ஜோதிஷ் நவ். I'm calling him. உமா தென்னரசு மேடம், குட் ஈவினிங். குட் ஈவினிங் போட்டுருக்கீங்க. ரேகா மிக்கி, குட் ஈவினிங். சார் குட் ஈவினிங். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களாங்க சார்? நல்லா இருக்கேன். உங்களுடைய வாசிக்கிற விதம், நீங்க எடுக்கிற பாயிண்ட்ஸ், இது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்குன்னு நிறைய பேருக்கிட்ட இருந்து ஃபீட்பேக் எனக்கு வந்தது. அதையும் உங்கள்கிட்ட சொல்றேன். உங்கள்கிட்ட நேரடியாகவும் சொல்றாங்க அவங்க லைவ்ல. அதனால ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்களுடைய சாப்டரை ஆரம்பிக்கலாம். நீங்க அதாவது உங்களோட ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூ கேன் கோ டு யுவர் புக் ரீடிங். ஐ திங்க் 2 சாப்டர் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சு முடிச்சுட்டு அடுத்தது நீங்க முடிக்கும் பொழுது நான் எடுப்பேன். Go ahead. ஓகேங்க சார். கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ சார். ஸோ வணக்கம் 5 PM ஃபேமிலி.
ஸோ எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ நான் வந்து மறுபடியும் சொல்றேன், இந்த புக் பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், டேல் கார்னேகிங்கிறவர் எழுதினாரு. இது வந்து எல்லா விதத்துலையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா சொல்ல போனா புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்க, அவங்க சில கான்டாக்ட்ஸ் தேடணும், கூட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வரவேற்கணும், நிறைய பேர் கூட வந்து கான்டாக்ட்ஸ் வச்சுக்கணும், அவங்க பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அண்ட் எனக்கு நிறைய பேர் பாராட்டு கூறியிருந்தீங்க, ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது வந்து நான் நிறைய கத்துக்கணும்னு வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுது. ஸோ ரொம்பவே நன்றி. நான் இந்த சாப்டருக்குள்ள போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஹவு ஃபண்டமெண்டல் டெக்னிக் இன் ஹேண்ட்லிங் பீப்புளோட பார்ட்ல 3 சாப்டர்ல நம்ம நேத்து 2 பண்ணியிருந்தோம். ஸோ இதுல இன்னைக்கு 3வது சாப்டரும் நெக்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அதுல ஃபர்ஸ்ட் சாப்டரும் பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்றேன். He who can do this has the whole world with him. He who cannot walks a lonely way. அதாவது இந்த விஷயம் ஒருத்தர் கிட்ட இருந்தா அவங்க கூட மொத்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே அவர் கூட வருவாங்க, அவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. இது பண்ண முடியாதவங்க வந்து ஒரு தனி வழியில போவாங்க. அப்படி என்ன இந்த மெத்தடுன்னு பார்ப்போம். ஸோ இதுல டேல் கார்னெகி என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மளை பத்தி தான் இன்ட்ரெஸ்டடா இருக்கும், நமக்கு என்ன வேணுமோ அதை பத்தி தான் யோசிக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் நேச்சர், இது வந்து தப்பு இல்லை. நேத்து சொன்ன மாதிரி இது வந்து ஹியூமன் நேச்சர். நம்ம வந்து யாருக்கிட்ட என்ன பேச போனாலுமே பாத்தீங்கன்னா நம்மளை பத்தி தான் பேசுறோம். நான் இது பண்ணேன், நான் இது வாங்கினேன், இந்த விஷயம் நான் கத்துக்கிட்டேன், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து, இந்த ஷோ நான் பார்த்தேன், இந்த மாதிரி நம்மளை பத்தியே தான் பேசுறோம். நம்ம வந்து அடுத்தவங்களை பத்தி பேசுறதும் இல்லை, அடுத்தவங்களை பத்தி சிந்திக்கிறதும் இல்லை. நம்ம யார்கிட்ட பேசினாலும் நம்மளை பத்தி தான் பேசுறோம். இது வந்து நம்ம நம்ம வந்து இது வந்து செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் வந்து காட்டுது. நம்ம வந்து நம்ம மேல ரொம்ப முக்கியமா இருக்கும், நம்ம ஒரு முக்கியமான மனிதர் காட்டணுங்கிறதுல இருக்குது. இது பொதுவா எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது தான், தப்பு இல்லை. ஆனா நம்ம வந்து யார்கிட்ட பேசுறோமோ அவங்களும் நம்ம மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து நம்ம மேல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த மொத்த உலகமே பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி தான். அவங்கவுங்கள பத்தி தான் யோசிப்பாங்க, அவங்கவுங்க மேலதான் இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது என்னை பத்தி பேசுன்னு ஒருத்தரை வற்புறுத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ரால்ஃப் வால்டோ எமர்சன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவரும் அவரோட மகனும் பாத்தீங்கன்னா வீட்டுல அவங்க ஒரு தோட்டம் மாதிரி வச்சிருக்காங்க. அவங்க ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது அவங்களோட தோட்டத்துல. அந்த கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா வந்து புடிச்சு இழுக்கிறாங்க. இரவு நேரம் ஆயிடுச்சு, அந்த கண்ணுக்குட்டியை வந்து திருப்பி அதோட சாலைக்கு எடுத்துட்டு போகணும்னு ட்ரை பண்றாங்க. அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க, அவங்களால இழுத்துட்டு போக முடியல. கழுத்துல கயிறை கட்டி, கை காலெல்லாம் கயிறு கட்டி இழுத்துட்டு போக பாக்குறாங்க. ஒரு பக்கமும் ஒரு திசையிலையும் பிடிச்சி இழுக்கிறாங்க, அவங்களால சுத்தமா முடியல. அந்த கண்ணுக்குட்டி நிக்கிற இடத்துலயே நின்றுட்டு இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து ஒருத்தங்க வேலை செய்யறாங்க. அதாவது வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு ஹவுஸ் மேட். அவங்க வந்து அயர்லாந்து சார்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து லைக் எப்படின்னா ரொம்ப புக் எழுதுற அளவுக்கு ஒரு சக்தி இல்லை. பொதுவா மக்களை வந்து அவங்கள விரும்ப வைக்கணும், இல்ல நான் வந்து இவ்வளவு பெரிய ஆகணும், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது இது ஒண்ணுதான். இந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது இது ஒண்ணுதான். பொதுவா பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் தான் வேணும், பசுமாட்டு பால் தான் வேணும். ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்க ட்ரை பண்றத பார்த்துட்டு இவங்க அந்த கண்ணுக்குட்டி கிட்ட போய் அவங்களோட கட்டை விரல வந்து அதோட வாயில விடுறாங்க. வாயில விட்டோடனே அது சப்பிக்கிட்டே இருக்குது. இவங்க அப்படியே இழுத்துட்டு போறாங்க. அது வாட்டுக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாம அழகா அப்படியே அந்த சாலைக்குள்ள போயிடுச்சு. ஸோ நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வந்து நம்ம விதத்துல யோசிக்க கூடாது. ஒருத்தர் கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கணும். அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் தருது, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்கும், ஆஸ் வெல் அஸ் அவங்களுக்கும் கிடைக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க, ஸ்டான் நோவாக்னு சொல்லி ஒருத்தர், டேல் கார்னெகி வந்து ஒரு ஆசிரியர். நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்தினதுல இவர் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாங்க. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இவரோட மகன் டிம்ன்ட்டு சொல்லி அவரோட மகன் பாத்தீங்கன்னா வந்து 3 வயசு முடிஞ்சு 4 வயசு ஆகுது. கிண்டர் கார்டன்ல சேர்த்தணும்ட்டு பாக்குறாங்க. ஆனா டிம்முக்கு வந்து சுத்தமா விருப்பம் இல்லை. ஸோ முதல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா,
சொல்லி பாக்குறாங்க, திட்டி பாக்குறாங்க, கொஞ்சம் அட்வைஸ் பண்றாங்க. நீ ஸ்கூலுக்கு போனீங்கன்னா நிறைய கத்துக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. டிம் வந்து சுத்தமா கேட்கல. அவங்க டிம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு போறதே வெறுக்கிறாரு. கிண்டர் கார்டன் போறதே அவங்களுக்கு பிடிக்கல. வேண்டாம் நான் போகல அப்படி இப்படின்னு ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது. மிஸ்டர் சானால என்ன பண்ணணும்னே தெரியல. ஸோ ரெண்டாவது வந்து யோசிக்கிறாங்க, நம்ம நம்ம வழியில தான் யோசிக்கிறோம், அவனுக்கு என்ன வேணும்னு நம்ம யோசிக்கலையேன்ட்டு. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ஒய்ஃபோடையும் அவங்களோட பெரிய மகனோடையும் கிச்சன்ல வந்து இந்த கிண்டர் கார்டன்ல எல்லாம் சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட், லைக் அதாவது இங்க் இல்ல பெயிண்ட் மேல நம்ம விரல வச்சு அதை வச்சு நம்ம பேப்பர்ல அழுத்தி ஏதாவது ஒரு உருவம் உருவாக்குறது. ஒரு விலங்கா இருக்கலாம், பட்டாம்பூச்சியா இருக்கலாம், அந்த மாதிரி பண்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வந்து கிச்சன்ல அவங்க ஃபேமிலியோட பண்ணும்போது டிம் பார்த்துட்டு கொஞ்சம் பாக்குறான், என்ன பண்றாங்க, நல்லா வித்தியாசமா பண்றாங்களே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு சொல்லி பாக்குறான். அவங்க பெற்றோர்கிட்ட போய் நீங்க என்ன பண்றீங்க, நானும் பண்ணணும்னு இருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் பண்றேன்னு அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, எப்படி உன்னால பண்ண முடியாது, உனக்குதான் கிண்டர் கார்டன் போக விருப்பம் இல்லையே, இந்த மாதிரி எல்லாம் கிண்டர் கார்டன்ல தான் பண்ணுவாங்க அப்படின்னு. டிம் வந்து இல்ல இல்ல நான் போறேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பண்றேன்னு சொல்லி பண்றாரு. அதுக்கப்புறத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவர் கிண்டர் கார்டனுக்கு இன்ட்ரெஸ்டோட போக ஆரம்பிச்சாரு. இதுதான் வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். அதாவது நம்ம இடத்துல இருந்து யோசிக்காம அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அந்த விதத்துல இருந்து யோசிச்சா இது ரிசல்ட் பாருங்க எவ்வளவு லைக் பாசிட்டிவா இருக்குதுன்ட்டு. ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவா இருக்குது. அண்ட் அவன் ஒரு அடம் பிடிக்காம இன்ட்ரெஸ்டோட ஸ்கூலுக்கு போனாங்க. அந்த மாதிரி வெறுப்போட ஸ்கூலுக்கு போகாம இன்ட்ரெஸ்டோட ஸ்கூலுக்கு போனாங்க. இங்க ஹென்ரி ஃபோர்டு ஒரு கோட் வருது. அதாவது நம்ம ஏதாவது என்னோட சக்சஸ் இல்ல எல்லா ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளோட சக்சஸ்ல ஏதாவது சீக்ரெட் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது ஒண்ணுமே இல்ல. அது வந்து நம்ம அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குற எபிலிட்டியில தான் இருக்குது. அதுதான் நான் இந்த சக்சஸ்க்கான பெரிய சீக்ரெட். நம்ம வந்து நம்ம இடத்துல இருந்து பார்க்காம அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க, அவங்களோட ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகலாம். அதுதான் பெரிய சீக்ரெட்னு ஹென்ரி ஃபோர்ட் சொல்றாரு. நம்ம இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்குறோம். ஹோவர்ட் லூக்கஸ்ன்னு சொல்லி ஒருத்தர். அவர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனிக்கு மேனேஜ்மெண்ட் டீம்ல ஒர்க் பண்ணாரு. அவர் அந்த கம்பெனிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. இவங்க இந்த கம்பெனி இருக்கிற டெரிட்டரிக்கு 2 ஏஜென்ட்ஸ் அசைன் பண்ணியிருந்தாங்க, கார்ல் அண்ட் ஜான். இவங்க 2 பேரை வந்து அசைன் பண்ணியிருந்தாங்க. இப்ப லூக்கஸ் என்ன சொல்றாருன்னா, இவங்க 2 பேருக்குமே வந்து எப்படி அப்ரோச் பண்ணாங்க, அவங்க அப்ரோச் பண்ண விதம் எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கார்ல் பாக்குறோம். கார்ல் என்ன பண்ணாரு, அதாவது முன்னாடி சொல்லிடுறேன், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து புதுசா ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க, புது இன்சூரன்ஸ் பாலிசி கொண்டு வந்தாங்க. இது பாத்தீங்கன்னா லூக்கஸ் ஒர்க் பண்ற கம்பெனிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சப்போஸ் அது கன்சிடர் பண்ணாங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம்ங்கிற ஒரு புது பாலிசி கொண்டு வந்தாங்க. ஸோ கார்ல் அண்ட் ஜான் வந்து எப்படி லூக்கஸ் கிட்ட வந்து டீல் பண்ணாங்கன்னு பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கால் பாக்குறோம். கார்ல் என்ன பண்ணாருன்னா, லூக்கஸோட ஆஃபீஸ்க்கு காலையில வந்துட்டு வேக வேகமா வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் பத்தின அந்த பேப்பரை வந்து வச்சுட்டு, எங்க கம்பெனி புதுசா ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க எங்க கிட்ட வந்து கேளுங்க, நாங்க வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ரோச். செகண்ட் அப்ரோச் ஜான் பாக்குறோம். ஜான் வந்து என்ன பண்றாரு, அந்த லூக்கஸ் அவரோட டீம் வந்து வெளியில ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு பிரேக் எடுக்க வர்றாங்க. அவங்க நடந்துட்டு இருக்கும்போது ஜான் அந்த டீமை பாக்குறாங்க. உடனே அவங்க கிட்ட ஓடி போய் ஜான் வந்து லூக்கஸ் கிட்ட, எங்களோட கம்பெனி புதுசா ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு எந்தூசியாசமோட லூக்கஸையும் அவங்களோட டீமையும் வந்து உற்சாகப்படுத்துற மாதிரி கொஞ்சம் அவங்கள வந்து எந்தூசியாஸ்டிக்கா வந்து எல்லா அட்வான்டேஜஸையும் சொல்றாங்க. லைக் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கிடைக்கிற பெனிஃபிட் விட லூக்கஸ் அவங்களோட கம்பெனிக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டை பத்தி நிறைய சொல்லி இன்ட்ரெஸ்டடா சொன்னாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துல என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, கால் வந்து அவசரமா வந்து கொடுத்துட்டு அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ லூக்கஸோட டீம் வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன வேலையில இருந்தாங்களோ, லைக் அவங்க வேலையில இவங்க வந்தாங்க, வந்து இப்படி சொல்லிட்டு போனாங்கன்னு நினைச்சிட்டு அதை மறந்துடுவாங்க. இவங்களோட ஒர்க்கோட கண்டினியூ பண்ணுவாங்க. ஜானோட அப்ரோச் பாத்தீங்கன்னா, ஜான் வந்து நிறைய எஃபர்ட் போட்டு எந்தூசியாஸ்டிக்கா அவ்வளோ ஆர்வமோட விஷயத்த சொன்னனால லூக்கஸோட டீம் வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, இவர் ஏதோ புதுசா இன்சூரன்ஸ் பாலிசி பத்தி சொல்றாங்களாட்டு இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லி கன்சிடர் பண்றாங்க.
அதை ஏத்துக்கவும் செய்யறாங்க. ஸோ இந்த ரெண்டு அப்ரோச்லயும் பாத்தீங்கன்னா கார்ல் வந்து ஒரு எஃபர்ட்டும் போடல. ஒரு எஃபர்ட்டும் போடாம வச்சுட்டு போயிடுறாங்க. ஜான் பாத்தீங்கன்னா ஒரு எஃபர்ட் போட்டு இன்ட்ரெஸ்ட கொண்டு வந்து செய்யறாங்க. ஸோ இதுல வந்து ஜான் தான் ஜெயிக்கிறாரு. ஸோ நம்ம வந்து அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா அதிகமா இருக்குங்கிறதுல இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவன் டி யங்கன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு லாயரு. அவர் ஒரு கோட் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பீப்புள், அதாவது மக்கள் யாரெல்லாம் வந்து அவங்கள வந்து மத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறாங்களோ, அதாவது சொல்லுவாங்களே, யூ டோன்ட் நோ அபவுட் ஹிம், யூ ஹாவ் டு பி இன் ஹிஸ் ஷூஸ் டு நோ அபவுட் ஹிம். அதாவது அவங்களோட இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா தான் அவங்கள பத்தி தெரியும். இந்த மாதிரி மக்களுக்கு இந்த எபிலிட்டி இருந்தா அவங்க வந்து அவங்களோட ஃபியூச்சர் பத்தி வரி பண்ணவே தேவையில்லைன்னு சொல்றாரு. ஸோ இதுதான் ஓவன் டி யங் சொல்றாரு. நெக்ஸ்ட் எஸ். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த மெத்தட் வந்து லைக் இந்த வீட்டு விஷயத்துல இந்த மாதிரி மட்டும் இல்லாம பிசினஸ்லயுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு கஸ்டமரை வந்து, இல்லைன்னா நம்ம வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட போறோம், இல்லை நம்ம ஒரு கம்பெனி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட போய் இந்த நீங்க இதை வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே சொல்லாம நம்ம இதோட பெனிஃபிட்ஸ் சொல்லணும். அதாவது நீங்க இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க நடக்கும்போது யூஸ் பண்ணலாம், இல்ல ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது இது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும், இல்ல நீங்க அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லுங்க. நீங்க பெனிஃபிட்ஸ் சொன்னீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அதை கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பா வாங்குவாங்க. ஸோ உங்களோட பிசினஸ்மே பாத்தீங்கன்னா நிறைய ஹைட்ஸ் தொடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டெக்னிக் இது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து பிசினஸ்ல அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்ல மாட்டாங்க. கஸ்டமர்ஸ்க்கு இது வந்து இந்த ஷூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலுக்கு மெதுமெதுன்னு இருக்கும், ரொம்பவே லைக் ஷூ போட்ட ஃபீலிங்கா இருக்காது, வெயிட்டா இருக்காதுன்னு கஸ்டமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றாங்க. அதனாலதான் பெரிய பெரிய கம்பெனிஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்குறோம். மைக்கேல் இ விடன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஷெல் ஆயில் கம்பெனின்ட்டு யூஎஸ் பேஸ்டு ரொம்ப பாப்புலரான கம்பெனி, அது பல வருஷமா இருக்குது. அந்த கம்பெனிக்கு இவர் வந்து டெரிட்டரி சேல்ஸ்மேன். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டெரிட்டரிக்கு, ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு சேல்ஸ்மேன் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பொறுப்பு என்னன்னா, அங்க இருக்கிற அந்த அந்த டெரிட்டரி, அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பிரான்ச்சஸ்க்கு எல்லாமே இவங்க வந்து போய் பார்த்து அங்கங்க சேல்ஸ் பர்ஃபெக்டா போகுதா, நல்லபடியா போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த மேனேஜர்ஸ் கிட்ட கொஞ்சம் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கிறது அவங்களோட ஜாப். அவருக்கு என்ன வேணும்னா, அவர் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்பர் 1 சேல்ஸ்மேனா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவரு அந்த நம்பர் 1 பொசிஷன் போறதுக்கு ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் வந்து அவரை பின்னாடி இழுத்துட்டு இருந்தது. அது என்ன ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேஷன் வந்து ஒரு பழைய, ஒரு ரொம்ப வயசானவரால வந்து நடத்தப்படுது. ஒரு வயசானவர் தான் அது நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டேஷன் வந்து அந்த பழைய காலத்து ஸ்டைல்லயே வச்சிருக்கிறாரு. அவர் வந்து கிளீன் அப் பண்ணல, அது ரொம்ப பழசாவே இருந்தது. ஏன்னா அவரு வந்து மத்த ஸ்டேஷனுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, அது புதுசா எப்படி இருக்குன்ட்டு அவருக்கு தெரியாது. ஏன்னா மத்த ஸ்டேஷன் போகிற அவசியம் இல்லை, அவர்கிட்டயே ஒரு ஸ்டேஷன் இருக்கும்போது அவர் மத்த ஸ்டேஷனுக்கு போக தேவையில்லை. சோ அவர் அங்கேயே இருந்து அதை பழசாவே வச்சிருக்காரு. அவங்க வந்து புதுசா மாத்துறதுக்கு மோட்டிவேஷன் இல்லை அவருக்கு. இவரு மைக் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட போய் நீங்க இதை கிளீன் பண்ணுங்க, தயவு செஞ்சு கிளீன் பண்ணுங்க, கிளீன் பண்ணாதான் வந்து உங்களால லைக் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ் சொல்லி பாக்குறாரு. சாஃப்டா ஹார்ட்டி கான்வர்சேஷன்ஸ் நிறைய ட்ரை பண்றாரு, ஒண்ணுமே வேலைக்காகல. ஸோ அவருக்கு வந்து வேற ஒரு மெத்தட் அப்ரோச் பண்ணலான்னு ட்ரை பண்ணாரு. அவருக்கு வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கணும். அந்த பொசிஷன் அடையணும்னா இந்த ஸ்டேஷன் வந்து கிளீனா இருந்தாதான் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், என்னால் நம்பர் 1 பொசிஷன் அடைய முடியும். ஸோ இதுக்காக என்ன டெக்னிக் ட்ரை பண்றாருன்னா, இவர் வந்து இந்த பழைய ஸ்டேஷனோட மேனேஜரை கூட்டிட்டு போய் புதுசா ஓபன் பண்ண ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. காட்டும் போது இவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா பாக்குறதுக்கு ரொம்ப மாடர்னா இருந்தது, கிளீனா இருந்தது, நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. அவரோட ஸ்டேஷன் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நிறைய பேர் வந்துட்டு போனாங்க, ரொம்ப புத்தம் புதுசா இருந்தது. பார்த்தோன்னே இந்த மேனேஜர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு, ரொம்ப வித்தியாசமா இருக்குதுன்ட்டு பார்த்தாரு. ஸோ என்ன பண்ணாருன்னா, அடுத்த நாள் இந்த மைக் வந்து அந்த மேனேஜர் அந்த பழைய ஸ்டேஷனுக்கு போய் பாக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. ஏன்னா அந்த ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா புத்தம் புதுசா இருந்தது. சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல இவரு. இந்த மெத்தடோட இந்த அப்ரோச்சோட ரிசல்ட்ஸ் பாருங்க, புதுசா இருந்தது, நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க, அந்த மேனேஜருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. கடைசியில இவருமே நான் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ பாருங்க, 2 பேர்த்துக்குமே பெனிஃபிட்ஸ். அதாவது இவரும் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துட்டாங்க, அவருக்கும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த மெத்தட், அதாவது அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறதோட பெனிஃபிட்ஸ் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து
இன்னொரு கடைசி எக்ஸாம்பிள், சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்னோன். ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் டேல் ஸ்டூடெண்ட் கார்னிகோட ஒரு ஸ்டூடெண்டோட ஸ்டோரி பார்க்குறோம். ஃபைனல் எக்ஸாம்பிள் இந்த சாப்டரோட. அந்த ஸ்டூடெண்ட் ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட், அவங்க வந்து அவங்களோட மகனை பத்தி ரொம்பவே வரி பண்ணிட்டு இருந்தாங்க. காரணம் 2 காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் பாத்தீங்கன்னா, அவன் சரியா சாப்பிடுறது இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அவங்க அம்மா கொடுக்கறது ஒண்ணுமே ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தாங்க பேரண்ட்ஸ் வந்து. சோ இவங்க வந்து சொல்லி பார்த்தாங்க, நீ இது சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து நிறைய பலம் கிடைக்கும், நல்லா இருக்க முடியும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அவங்களால சுத்தமா முடியல. ஒரு நாள் வந்து அந்த அந்த பையனோட அப்பா கண்டுபிடிக்கிறாரு. அவங்க வீட்ல இருந்து ஒரு 2-3 வீடு தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி இருக்கணும். அதாவது புள்ளின்னா பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். இந்த இந்த பையனை வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான். இவன் வந்து எப்பெல்லாம் அவனோட ட்ரை சைக்கிள், அந்த சைக்கிள் மாதிரி 3 வீல் சக்கரத்தோட ஒரு சைக்கிள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சைக்கிளை ஓட்டிட்டு போறானோ அப்பெல்லாம் வந்து அந்த பையன் இவனை இழுத்து தூக்கி போட்டு அந்த சைக்கிள் எடுத்துட்டு இவன் ஓட்ட ஆரம்பிச்சிருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் அழுதுட்டே அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவான், இந்த மாதிரி என்னோட சைக்கிளை திருப்பி புடுங்கிட்டான்னு சொல்லுவான். அவங்க அம்மா திருப்பி ஓடி வந்து அந்த பையனை தள்ளி விட்டு அந்த பைக்ல இவனை திருப்பி உட்கார வச்சு திருப்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. இது வந்து டெய்லியும் நடந்துட்டு இருந்தது. தினமும் போவான், சைக்கிளை புடுங்கிடுவாங்க, இவன் அழுதுகிட்டே வருவான், அவங்க அம்மா போவான், திருப்பி சைக்கிள் வாங்கி தருவாங்க, திருப்பி வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அப்பா இதை பார்த்துட்டு, ஓகே நம்ம இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாமேட்டு ஒரு புது மெத்தட் ட்ரை பண்ணாங்க. ஒரு நாள் சாப்பிட உட்காரும்போது அந்த பையன் கிட்ட ஒரு இந்த 2-3 வீடு தள்ளி ஒரு பையன் ஒண்ணு வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான்ல, நான் சொல்றது பண்ணினா உன்னால லைக் அவன் உன்னை சைக்கிள் இருந்து எடுக்க மாட்டான், உனக்கு நீ திருப்பி அவனுக்கு வந்து பதிலடி கொடுக்கறதுக்கு பலம் இருக்கும் அப்படின்னு அந்த பையன் வந்து பாக்குறான். மேல பார்த்துட்டு என்னங்க பார்த்துன்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, உங்க அம்மா என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை நீ முழுசா சாப்பிட்டீங்கன்னா நீ வந்து வருத்தப்படவே தேவையில்லை, திருப்பி அந்த பையன் வந்து உன்னை வம்பு இழுக்க மாட்டான், உனக்கு அந்த பலம் கிடைச்சிடும், நீ திருப்பி பதிலடி கொடுக்கறதுக்கு உனக்கு பலம் கிடைச்சிடணும்னே அந்த பையன் வந்து ரொம்பவே சந்தோஷமாயிட்டான். சாப்பிட ஆரம்பிச்சான். அவங்க அம்மா என்ன காய் கொடுத்தாலுமே, என்ன கீரை வகைகள் எது கொடுத்தாலுமே சாப்பிட ஆரம்பிச்சான். அடுத்த நாள் இருந்து அவனும் இன்ட்ரெஸ்டோட சாப்பிட ஆரம்பிச்சான். அவங்க பேரண்ட்ஸும் வரி பண்ணிக்க தேவையில்லை, அவன் சாப்பிட மாட்டேங்கிறான்னு. ஸோ நெக்ஸ்ட் டேல இருந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பாருங்க எவ்வளவு பாசிட்டிவா வருதுன்னு இந்த அப்ரோச்சால. இப்போ 2வது காரணம் அவங்க பேரண்ட்ஸ் வரி பண்ணது பாத்தீங்கன்னா, அந்த பையன் பாத்தீங்கன்னா தினமும் நைட்டு தூங்கும் போது பெட்டை ஈரமாக்கிடுவான், அவனோட படுக்கையை ஈரமாக்கிடுவான். இது வந்து டெய்லியும் நடந்தது. ஒரு நாள் பாத்தீங்க, இது ஒரு வேடிக்கையான இது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா வந்து அவங்க பாட்டி கூட தூங்கிட்டு இருக்கும்போது பெட்டை ஈரம் பண்ணிட்டான். அவங்க பாட்டி வந்து ஏன் ஈரம் பண்ணிட்ட அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்துட்டாங்க. ஏன் ஈரம் பண்றான்னு கேட்டதுக்கு அந்த பையன், நான் ஈரம் பண்ணல, பாட்டி தான் ஈரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாட்டி மேல பழைய தூக்கி போடுறான். அவன் பேரண்ட்ஸ் வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ என்ன பண்றது இப்படி பண்றானே அப்படின்ட்டு. இது வந்து ஒரு வேடிக்கையான நிகழ்வா சொல்றாங்க டேல் கார்னிக். சோ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா ஒன்னு நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பையன் பாத்தீங்கன்னா வந்து அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஆணா இருக்கணும்னு ஆசைப்படுறான். எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்குவான், நான் ஒரு பெரிய பையன், மீசை எடுத்து வரைஞ்சுக்கிறது, தாடி வரைஞ்சுக்கிறது, நானும் பெரிய ஆள் தான் பாருங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ஆசை அவனுக்கு. அவங்க அம்மா ஒண்ணு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பையன் பாத்தீங்க, அந்த பையன் பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து எனக்கு ஒரு தனி பெட் வேணும், நானும் ஒரு பெரிய ஆள் தான், நானும் தனியா தூங்குறதுக்கு எனக்கு சக்தி இருக்குது, எனக்கு ஒரு தனி பெட் வேணும், தனி பெட் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். இவங்க அம்மா வந்து ஓகே இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. கடைக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட, என்னுடைய மகன் வந்து ஒரு பெரிய பையனா வந்து ஒரு தனி பெட் வேணும்னு கேக்குறான், அவனுக்கு ஒரு பெட், நல்ல பெட்டை பார்த்து கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த கடையில வேலை பாக்குறவங்களும், பெரிய மனிதனே என் கூட வாங்க, உங்களுக்கு ஒரு தனி பெட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்க. அந்த பையனுக்கு ஒரே பெருமை, அதாவது என்னையும் எல்லாம் பெரியவனா கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அன்னைக்கே பெட் வாங்கினாங்க. அப்போ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயாச்சு. அந்த நைட் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரே பயம், ஈரம் பண்ணுவானா மாட்டானா, ஈரம் பண்ணுவானா மாட்டானான்ட்டு. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த பையன் ஈரம் பண்ணவே இல்லை. காரணம் பாத்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய மனிதனா கன்சிடர் பண்றான். இதுல அவனோட மானமும் இன்க்ளூட் ஆயிருக்குது. நான் என் பெட்ல ஈரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறத்துல இருந்து ஈரம் பண்ணவே இல்லை பெட். அவங்க அம்மாவும் சந்தோஷமா இருந்தாங்க, அவனுக்கும் ஒரு பெனிஃபிட், பெட்டும் கிடைச்சிருச்சு, அவனும் ஈரம் பண்றதுல அவனும் பெரிய மனிதனா ஃபீல் பண்றான். ஸோ இதுதான் ஃபைனல் எக்ஸாம்பிள். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வந்து எப்பவுமே அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும்.
நமக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்காம நம்ம யாருக்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்கறோமோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருதுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அந்த ஹெல்ப் பண்றது சாதாரணமா பண்றதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே பண்ணுவாங்க. உங்களுக்கும் ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாவே கிடைக்கும். ஸோ இதோட இந்த சாப்டர் எண்டுக்கு வரும். இந்த சாப்டரோட பிரின்சிபிள் அரோஸ் இன் தி அதர் பர்சன் அண்ட் ஈகர் வாண்ட். அதாவது அந்த அடுத்து நம்ம யாரு கூட கான்வர்சேஷன் பண்றோமோ, யாரு கூட ஹெல்ப் கேட்கிறோமோ அவரோட தேவையில வந்து நீங்க ஊக்குவிக்கணும், அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த சாப்டரோட முடிவு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்கு மூவ் ஆகலாம். பார்ட் 2க்கு போறோம். பார்ட் 2 ஃபர்ஸ்ட் சாப்டர் 2 பாத்தீங்கன்னா 6 ways to make people like you. அதாவது ஒரு மனிதர்கள், அதாவது மக்களை வந்து உங்களை எப்படி விரும்ப வைக்கிறதுக்கு 6 வழிகள் சொல்றாரு. சார் இந்த சாப்டர் ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்ல வரீங்களாங்க சார்? இல்ல கண்டினியூ பண்றாங்க சார்? யூ கோ ஹெட். ஓகே சார். நல்லா போயிட்டு இருக்கு, நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. யூ கோ ஹெட், நல்லா பேசு. ஓகேங்க சார், கோயிங் வெல். கண்டிப்பாங்க சார். ஸோ இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா சின்ன சாப்டர் தான். ஃபர்ஸ்ட் சாப்டர், டூ திஸ் அண்ட் யூ வில் பி வெல்கம்ட் எவ்ரிவேர். அதாவது இந்த விஷயம் பண்ணீங்கன்னா உங்களை எல்லாரும் எங்க போனாலும் வரவேற்பாங்க. அப்படி என்னங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வருது. நியூயார்க் டெலிஃபோன் கம்பெனி பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனில நிறைய பேர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த டெலிஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, மொபைல் போன் இல்ல. இந்த கம்பெனி மூலமா தான் எல்லா கான்வர்சேஷன்ஸும் போகும். யாரு கூட கனெக்ட் பண்ணாலும் இந்த கம்பெனி மூலமா தான் கனெக்ட் ஆகும். நியூயார்க் டெலிஃபோன் கம்பெனி அப்போ வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தாங்க. எத்தனை பேர் நான், அதாவது இங்கிலீஷ்ல தமிழ்ல நான்ட்டு கான்வர்சேஷன்ல எத்தனை தடவை யூஸ் பண்றாங்க, நானுங்கிற அந்த வார்த்தையை எத்தனை தடவை கான்வர்சேஷன்ஸ்ல யூஸ் பண்றாங்கன்னு ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க ரெக்கார்ட் பண்ணதுல என்ன தெரிஞ்சதுன்னா, மக்கள் பாத்தீங்கன்னா 3900 தடவை நான் அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்றாங்க. அதுவும் 500 கான்வர்சேஷன்ஸ்க்கு மேல அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. நானுங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட 3900 தடவை ரெக்கார்ட் ஆயிருக்குது. இது என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தெம்செல்ஸ். அதாவது அவங்க வந்து மக்கள் வந்து அவங்க மேலதான் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அவங்க வந்து நான் இம்பார்ட்டன்ட், எனக்கு தெரிஞ்சது நான் பேசணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து செல்ஃப் இம்பார்ட்டன்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம், டேல் கார்னெகி என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், இல்ல மக்களை உங்களை விரும்ப வைக்கணும்னா நீங்க வந்து மக்கள் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டணும். நிறைய பேர் வந்து நான் வந்து அவரோட ஃப்ரெண்ட் ஆகணும், அவரை வந்து எனக்கு பிடிக்க வைக்கணுங்கிறதுக்காக இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றங்கிற பேர்ல ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அவர் என்ன பிடிக்க வைக்கணும், நான் ஏதாவது சொல்லணும். ஓகே, எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து இது நல்லா பார்ப்பேன், நான் நல்லா காமெடி சொல்லுவேன், எனக்கு நான் என்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து ரொம்ப அதிகம், நான் டெய்லி ஜிம்முக்கு போறேன், நான் வந்து டெய்லியும் இவ்வளவு நேரம் சாப்பிடுவேன், இவ்வளவு நேரம் தூங்குவேன், நம்மளை பத்தியே பேசுறதை விட்டுட்டு அடுத்தவங்க மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. அப்பதான் உங்களால ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண முடியும். இது வந்து நம்ம பண்றதுக்கு ஆப்போசிட்டா இருக்க சொல்றாரு டேல் கார்னெகி. கஷ்டமா தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன்ல நம்மளை பத்தி தான் பேசணும்ட்டு லைக் அவ்வளவு ஈகரா இருப்போம். நம்ம வந்து நம்ம பத்தி தான் பேசணும், நான் சொல்லணும், என்னோட பாயிண்ட் சொல்லணும், என்னை பத்தி சொல்லணும்னு ஃபீல் பண்ணுவோம். பட் உங்களுக்கு வந்து வின் பண்ணணும், அந்த பர்சனை வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அவங்க மேல இன்ட்ரெஸ்டடா ஃபீல் பண்ணணும். அதாவது அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா, ஓ நல்லா இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிக்குமாச்சு அப்படின்ட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணணும் அந்த கான்வர்சேஷன்ல. ஒரு சொல்றாரு, எனக்கு வந்து ஜிம்முக்கு போறது பிடிக்கும்னா, ஓ ஜிம்முக்கு போறதா நல்ல விஷயமாச்சு, ஜிம்முக்கு போனா உங்களோட பாடியை ஹெல்த்தியா வைக்கலான்ட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னோ அவங்க அதை பத்தி நீங்க வந்து பேசி சப்போர்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஈஸிலி வின் தட் பர்சன். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறோம். சார்ல்ஸ் ஆர் வால்டர்ஸ், இவர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டு அது வந்து பிரசிடென்ட் கிட்டதான் இருந்தது. அவர் வந்து பிரசிடென்ட் போய் பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து ஸ்டாம்ப் கலெக்ஷன் பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வந்து சொல்லும் போது என்ன தெரிய வந்ததுன்னா, இவருக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, அவர் வந்து அவரோட 12 வயசு மகனுக்காக வந்து தினமும் இந்த ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்டாம்ப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மெயில்ல ஒட்டுவாங்க, போஸ்ட்ல எல்லாம் ஒட்டுவாங்க. இந்த ஸ்டாம்ப்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட 12 வயது மகனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட செக்ரட்டரி, அதாவது ஒரு யங் உமன் ஆபீஸ்க்குள்ள வராங்க. ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு பிரசிடென்ட் கிட்ட மன்னிக்கவும், எனக்கு வந்து இன்னைக்கு எந்த ஸ்டாம்ப்ஸும் கலெக்ட் பண்ண முடியல, எந்த ஸ்டாம்ப்ஸும் அவைலபிளா இல்ல
ரொம்பவே சாரின்னு சொல்லிட்டு போறாரு. பிரசிடென்ட் ரொம்ப வருத்தப்படுறாரு, ஐயோ இன்னைக்கு என் பையனுக்கு எந்த ஸ்டாம்ப்ஸும் கலெக்ட் பண்ண முடியலன்ட்டு. சார்ல்ஸுக்கு வந்து என்னன்னு தெரியல. அவர் வந்து என்ன பண்றாரு, உடனே அவர்கிட்ட வந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. வால்டர்ஸ் என்ன பண்றாருன்னா, சார் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, இது என்னன்னு சொல்ல முடியுமான்னு. பிரசிடென்ட் வந்து ஆல்ரெடி வருத்தத்துல இருந்தனால அவரு கொடுத்தாரு. ஆனா ரொம்ப பெருசாலாம் கொடுக்கல, ரொம்ப டயர்டா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ இவர் வெளியில வந்து என்னடா நம்ம ஏதோ கேட்டோம் ஆனா நிறைய கலெக்ட் பண்ண முடியலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வந்து திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமா, அவர் வந்து ஸ்டாம்ப் கலெக்ஷன் பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாருல அவரோட 12 வயசுக்கு மகனுக்குன்ட்டு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இன்னொரு ஞாபகம் வருது. அவங்களோட பேங்க் பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். எப்படி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாம்ப்ஸ் வந்து கப்பல் வழியா வருதோ, மெயில் கப்பல் வழியா வந்தாலும் சரி, இல்ல ஃபிளைட் மூலமா வந்தாலும் சரி, சில மெயில் எல்லாமே பாத்தீங்கன்னா கீழே விழுந்துரும், தவறி கீழே விழுந்துரும். சில மெயில் அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றாது. சிலது கடலோட கடலா வந்து கரைக்கு வந்து சேரும் போது அந்த மெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சில மெயில் எல்லாமே வீட்டுக்கு போய் சேராது, இல்ல சில மெயில் வந்து தப்பா வந்திருக்கலாம். அந்த மாதிரி மெயில்ஸோட ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 காண்டினென்ட்ஸ், அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளிலிருந்து வந்த ஸ்டாம்ப்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருந்தது. இவர் என்ன பண்ணாரு, உடனே பிரசிடென்ட்டோட செக்ரட்டரி கூப்பிட்டு இந்த மாதிரி எங்க பேங்க்ல வந்து இந்த நாடுன்ட்டு இல்ல எல்லா நாட்டோட ஸ்டாம்ப்ஸும் இருக்குது, இந்த விஷயத்த நீங்க பிரசிடென்ட் கிட்ட சொல்லுங்கன்னு செக்ரட்டரி உடனே போய் சொல்றாங்க. பிரசிடென்ட் என்ன பண்றாரு, உடனே இவரை கூப்பிட்டு அழைச்சாங்க. இவரும் அங்க போய் அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கமா ஸ்டாம்ப்ஸ் பத்தி பேசினாங்க. பிரசிடென்ட் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. பிரசிடென்ட் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்குது, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப்ஸ் பத்தியே பேசினாங்க. அதுக்கப்புறம் வால்டர்ஸ் கேட்காமலே பிரசிடென்ட் வந்து தேவையான இன்ஃபர்மேஷனுக்கு மேலேயே, அளவுக்கு அதிகமாவே தேவையான இன்ஃபர்மேஷனுக்கு மேலேயே கொடுத்தாங்க. இவர் கேட்கவே இல்லை. சார் ஓகேங்க சார், வந்த வேலை லைக் கொடுத்துட்டேன், பட் எனக்கு ஒரு ஒர்க் பாக்கி இருக்குது, எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு எதுவுமே கேட்க பிரசிடென்ட் அவராவே வந்து இந்த கான்வர்சேஷன் முடியும் போது, இந்த ஸ்டாம்ப் கான்வர்சேஷன் முடியும் போதே அவரே சொல்றாரு, உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு நீங்க தேடி வந்தீங்க, ஒரே செகண்ட் இருங்கன்னு சொல்லி தேவைக்கு மேலேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ பவர் பாருங்க. நீங்க வந்து உங்களை பத்தி பேசும்போது உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வந்தப்போ பாத்தீங்கன்னா எந்த ரிசல்ட் கிடைக்கல. இதே அவங்க வந்து அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் காட்டி, பிரசிடென்ட் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு ரிசல்ட் பாருங்க எவ்வளவு பாசிட்டிவா வருது. லைக் நம்ம வந்து செயல்ல செய்ய வேண்டாம், இன்ட்ரெஸ்ட் காட்டினாலே போதும், ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதோட இந்த சாப்டரோட எண்டுக்கு வரும். இந்த சாப்டரோட பிரின்சிபல் பாத்தீங்கன்னா பிகம் ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்டட் இன் அதர் பீப்புள். அதாவது நீங்க வந்து அடுத்த நம்ம யாரு கூட கான்வர்சேஷன் பண்றோமோ அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கனாலே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும். ஸோ இதோட இன்னைக்கான பகுதியோட எண்டுக்கு வரும். ஸோ பொறுமையா கேட்டதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு பாயிண்ட் சொல்லிக்க விரும்புறேன். நீங்க இங்க வந்து கிட்டத்தட்ட 30 மெத்தட்ஸ் இருக்குது. இது வந்து அப்ளை பண்றதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. லைக் இது வந்து காமன் டெக்னிக் தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஒரு மெத்தடுமே நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஒரு 3 days வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. அந்த 3rd டேக்கு அப்புறம் செகண்ட் டெக்னிக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல வந்து இந்த புக்கோக்கான ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. எஸ் தட்ஸ் ஆல் சார். வெரி குட். உங்களுக்கான வாழ்த்துக்கள் இப்போ உங்களுக்கு வந்து சேரும், அது வரட்டும். கண்டிப்பாங்க சார். இப்போ எத்தனை பக்கம் இது ஓவரால் இந்த புக்கு, நீங்க எத்தனை பக்கம் முடிச்சிருப்பீங்க அநேகமா? 4 chapters பாத்தீங்கன்னா சார், புக் பாக்குறேங்க சார். 1 second சார். ஒரு யூ ஹேவ் புக்னா நீ பார்த்துட்டே சொல்லலாம். எஸ் சார், 1 second சார். ஓவரால் பேஜஸ் எவ்வளோன்னு பாருங்க, அதுல நீங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. எஸ் சார். சார் கிட்டத்தட்ட 70 பேஜ் பக்கம் முடிச்சிட்டோங்க சார். 70 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க 2 daysல? 2 days. மிகப்பெரிய விஷயம். இங்க 5PM ஃபேமிலியில நிறைய பேர் வந்து புத்தகம் படிக்கணும்னு நினைச்சு 10 பக்கமோ 15 பக்கமோ 20 பக்கமோ படிச்சுட்டு வராங்க. ஆனா நீங்க வந்து 2 daysல 70 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணி நாளைக்கு வந்து 3rd கிளம்புறோம்.
ஆமாங்க சார். அதாவது அடுத்த சாப்டர். எஸ் சார். வெரி குட். எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த அனுபவம்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க சார். லைக் புதுசா சில இன்ஃபர்மேஷன் சொல்ல முடிஞ்சதுங்க சார். அதோட இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்ணேங்க சார். ஏன்னா ரொம்ப இந்த 5PM ஃபேமிலி டீம் பாத்தீங்கன்னா ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. அப்பப்போ அந்த பாயிண்ட் சொல்லிட்டு வராங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க சார். உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் இன்னும் இதை பார்க்கலையா? பார்க்கலைங்க சார். நான் அனுப்பணுங்க சார். கண்டிப்பா அனுப்புறேங்க சார். சரி. ஃபேமிலில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க சார். அவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? கமெண்ட்ஸ் வருதுங்க சார். அத்தை பாத்தீங்கன்னா சூப்பர் டிஷன் போட்டிருக்காங்க சார். மாமா பாத்தீங்கன்னா அருமை தங்கமேன்னு போட்டிருக்காங்க சார். ஓ, அத்தை மாமா எல்லாம் இங்க இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்காங்க சார். ரைட். வெரி குட். சோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இன்னும் சிறப்பா பண்ணணும். நாளைக்கு கண்டிப்பாங்க சார். உங்களுடைய சாப்டர் அதனுடைய இதோட வாங்க. we will go ahead. கண்டிப்பாங்க சார். Thank you. எஸ் சார். Thank you. தேங்க்யூ சார். Thank you so much. தேங்க்யூ 5PM ஃபேமிலி. நன்றி நன்றி. ஓகே. சோ அதாவது நான் ஏன் வந்து டீம்ஸ் விஷயம்ன்றது ரொம்ப பெருசுன்னு சொல்றேன்னா, எப்ப வந்து ஒரு டீம் புத்தகத்துல இருக்கிறத படிச்சு, நான் 2-3 விஷயங்கள் சொல்றேன். படிக்கிறதே பெரிய விஷயம். படிக்கிறதை எடுக்கிறது அதை விட பெரிய விஷயம். எடுக்கிறத நோட் பண்றது மிகப்பெரிய விஷயம். நோட் பண்றத வார்த்தை பிசகாம அதை அழகா பிரசன்ட் பண்றது பெரிய விஷயம். அதை லைவ்ல பிரசன்ட் பண்றது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து ஒரு டீம் பண்ணும் பொழுது he or she reconstructs herself or himself. அவங்களையே அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இன்னைக்கு ஜோதிஷ் சொன்ன விஷயங்களை முதல்ல ஜோதிஷ் ஃபாலோ பண்ணுவார். அதை விட ஒரு பெரிய மிராக்கிள் இந்த உலகத்துல என்ன இருக்க முடியும்? ஒரு டீனேஜ் ஸ்டூடெண்ட் புக் எடுத்து படிச்சு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது indirectly he becomes the benchmark for what he says. 5PM ஃபேமிலியில 5PM லைவ்ல நடக்கிற மிக மிக முக்கியமான விஷயங்கள்ல மிக முக்கியமானது நான் கன்சிடர் பண்றத இதை சொல்றேன். டீம்ஸ் வந்து புக்கை ப்ரெசென்ட் பண்றது. ஸோ அது வந்து நிச்சயமா வந்து மிகப்பெரிய விஷயம். அதனால ஜோதிஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களும். நாம நிகழ்வினுடைய 2வது பகுதிக்கு போறோம். கேள்வி பதில் நிகழ்வு. இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்வுல கான்ட்ராஸ்டிங் கொஸ்டின்ஸ், ரொம்ப வித்தியாசமான கேள்விகள். ஸோ பார்ப்போம், அதையும் நமக்கு பார்ப்போம். முதல் கேள்வி வந்து சிறந்த விவாதம் எப்படி இருக்க வேண்டும்? முதல்ல உங்களுடைய பதில்களை முடிஞ்சா டைப் பண்ணுங்களேன். சிறந்த விவாதம் எப்படி இருக்க வேண்டும்? How an argument should be. How a best argument should be. சிறந்த விவாதம் எப்படி இருக்க வேண்டும் தான் கேள்வி. உங்களுடைய பதில்களை நீங்க டைப் பண்ணுங்க. நான் என்னுடைய பதிலை இப்ப சொல்றேன். என்ன பொறுத்தளவு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோதிஷ் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. மனிதர்கள்ட்ட பேசும்பொழுது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கிறது, அவங்களுடைய பார்வையில இருந்து உலகத்தை பார்க்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஆர்குமெண்ட் அப்படின்னு ஒண்ணுக்கே வாய்ப்பு இல்லை. ஆர்குமெண்ட் அப்படின்றதே எங்க வருதுன்னா, நான் என்னுடைய பார்வையை சொல்றேன், அவங்க அவங்களுடைய பார்வையை சொல்றாங்க. இந்த 2 நடக்கும்போதுதான் ஆர்குமெண்ட் வரும். அப்ப ஆர்குமெண்டே இருக்கக்கூடாதா? ஆர்குமெண்ட் இருக்கணும். ஆர்குமெண்ட்ல பெஸ்ட் ஆர்குமெண்ட்னு ஒண்ணு இருக்கு, ஹெல்தி ஆர்குமெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அது என்னவா இருக்கணும்? நீங்க மனிதர்களை தொடாம மனிதர்களுடைய கருத்துக்களை தொட்டீங்கன்னா அது ஒரு மிகச்சிறந்த ஆர்குமெண்ட். மனிதர்களை போய் தொட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, இன்னைக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்கிறீங்கன்னா அந்த விவாதத்தை நீங்க பர்சனலைஸ் பண்றீங்க. சோ உங்களுக்கும் அந்த எதிர்பக்கத்துல இருக்கிறவருக்குமான எனிமிட்டிய ஸ்டார்ட் பண்றீங்க. எனிமிட்டிய ஸ்டார்ட் பண்றது ஈஸி,
அதற்கு பிறகு நடக்கிற விளைவுகளை சந்திக்கிறதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போட்டு வந்துருவாங்க. அப்புறமா ஏன் தான் சண்டை போட்டேன்னே தெரியல, பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்வாங்க. அப்படின்னா எனிமிட்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா எனிமிட்டிக்கான இம்பாக்ட வந்து வாங்கணுமே, அதை யார் வாங்குறது? சோ அப்ப ஒரு விவாதம்னு வரும் பொழுது கருத்துக்கு எதிர்கருத்து இருந்தா சூப்பர். கருத்துக்கு எதிர்கருத்து இருக்கும். நீங்க கருத்தை வந்து எதிர்கொள்ள முடியாம ஆளை எதிர்கொள்றது, ஆளை வந்து புல் டவுன் பண்றது, அந்த பர்சனாலிட்டியை எதையாவது சொல்லி அவருடைய அவருடைய அவருக்குன்னு இருக்கிற ஒரு ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா, அதை வந்து புல் டவுன் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து விவாதத்துல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது. விவாதத்துல நீங்க ஜெயிச்சிருவீங்க, பர்சனல் லைஃப்ல தோத்துருவீங்க. நான் விவாதங்கள்ல ஜெயிக்க விரும்புறது இல்லை. விவாதங்கள்ல என்ன பொறுத்தளவு எதிராளி ஜெயிக்கட்டும்னு நினைப்பேன். ஜெயிச்சுட்டு போறாரு. காலம் பதில் சொல்லும் அப்படின்றது மிகச்சிறந்த விவாதமா நான் நினைக்கிறேன். நிறைய பார்வைகளுக்கு என்னுடைய பதில் அது காலம் சொல்லும், பார்த்துக்கலாம் அப்படின்றது. இன்னும் கூட உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்ல முடியும். இந்த வார்த்தையை நான் அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. இங்கதான் இருக்க போறோம், எங்க போறோம், ஒருத்தங்க பார்த்துக்க தான் போறோம். இப்ப நம்ம பேசினதுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்னு பேசும் பொழுது கருத்துகளுக்கு பதில் சொல்றோம். சோ அந்த விவாதம் வந்து அழகா முடியும். மீண்டும் எப்ப தொடங்கினாலும் சந்தோஷமா தொடங்கும். ஆனா சொல்லிருக்கல, பாப்போம், நீ தானே சொன்ன, பேச்சு மாற மாட்டேல்ல, வரும்போது கேட்கிறேன் அப்படின்றது ஒரு விதமான எனிமிட்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த விவாதத்தை வந்து கிட்டத்தட்ட நீயா நானா, உன்னை விட நான் பெஸ்ட், என்னை விட நீ வர்ஸ்ட், அதை நோக்கி நகர்த்திடும். ஸோ இது வந்து முதல் கேள்விக்கான பதில். ரெண்டாவது கேள்விக்கான பதில் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். 3 தினங்களுக்கு முன் விஷால் அவர்களின் அந்த ஒரு டீனேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கேள்வி கேட்டார் சொன்னேன். 3 தினங்களுக்கு முன் விஷால் அவர்களின் ஏன் எல்லோரும் ஒரே மாதிரியான தேர்வு முறை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மற்றவர்களிடத்திலிருந்து யோசித்து கேட்ட விதம் அற்புதம். அதன் தொடர்ச்சியாக இந்த கேள்வி, நமது கல்வி முறையின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்க வேண்டும்? எனக்கு இன்னமுமே ஆச்சரியமா இருக்கிற ஒரு விஷயம், கல்வி முறையில செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்கா? நான் இங்க நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க, உங்கள்கிட்ட முதல்ல இந்த இந்த கருத்தை வைக்கிறேன். செல்ஃப் ரியலைசேஷன் என்ன நான் ரியலைஸ் பண்ணாம நான் என்ன படிச்சு என்ன ஆக போகுது? வாட் ஐம் கோயிங் டு லேர்ன்? ஸ்டூடெண்ட்டை வந்து சயின்ஸ் படிக்க வச்சு, மேத்ஸ் படிக்க வச்சு, ஹிஸ்டரி படிக்க வச்சு, தமிழ் படிக்க வச்சு, இங்கிலீஷ் படிக்க வச்சு, மார்க் எடுக்க வச்சு, எல்லாம் ரைட்டு. ஆனா அவரை படிச்சாரா? முதல்ல அந்த பையனை படிச்சாரா? அந்த பொண்ணை படிச்சுக்கிச்சா? செல்ஃப் ரியலைசேஷனுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கா? எப்பவுமே இந்த செல்ஃப் ரியலைசேஷன் கோர்சஸ் எல்லாம் எப்ப வருதுன்னா, 12th முடிச்சு காலேஜ் முடிச்சு வெளியில வந்து தடுமாறும் பொழுது, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் பொழுது, எதிர்கொள்ள முடியாம திகைக்கும் போது திரும்பி பார்த்தா யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்றாங்களே, போய் கேட்டு வருவோம்னா அப்படித்தான் வருது. ஏன் இந்த பள்ளியிலேயே வரக்கூடாது? ஏன் ஆரம்ப காலத்துல இருந்தே செல்ஃப் ரியலைசேஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கக்கூடாது? அந்த செல்ஃப் ரியலைசேஷன் சப்ஜெக்ட்ல வந்து நடக்கிற பாடங்கள் வந்து அந்த குழந்தையோடைய தனித்துவத்தையும் தனித்தன்மையையும் தனித்திறனையும் வெளிக்கொண்டு வருகிற பாடங்களா ஏன் இருக்கக்கூடாது? If there is a possibility, I would be very happy to design such course for Tamil Nadu government. அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படியே ஒரு சப்ஜெக்ட் இருக்கக்கூடாது. ஏன் வந்து சப்ஜெக்டை மட்டுமே படிக்கிற ஒரு கோர்ஸை நம்ம ரெடி பண்றோம்? சப்ஜெக்டை படிக்கிற சப்ஜெக்டை எப்போ அவங்க ரியலைஸ் பண்றது? மீண்டும் சொல்றேன், சப்ஜெக்டை படிக்கிற சப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த சப்ஜெக்டை அவங்களை எப்போ ரியலைஸ் பண்றது? So that's my answer for second question. Now I am going to third question. திகில் மற்றும் சோகமான படங்களை விரும்பி பார்ப்பவர்களின் உளவியல் என்ன? அட்டகாசமான கொஸ்டின். திகில் மற்றும் சோகமான படங்கள் ரெண்டுமே தனித்தனி எக்ஸ்டென்ஷன், ரெண்டு பதிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சோகமான படங்கள், அதுக்கு சொல்லியிருந்தேன். சோகமான படங்களை விரும்பி பார்க்கறதுனுடைய உளவியல் என்ன தெரியுமா?
நீங்க சில மனிதர்களை பார்த்திருப்பீங்க, அவங்க அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ? இப்படி மனிதர்கள் உண்டு, பார்த்திருக்கீங்களா? எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியல. எல்லாம் நல்லாதான் இருக்காங்க உலகத்துல, எனக்கு மட்டும்தான் இப்படி. ஆச்சரியத்திலயும் ஆச்சரியம், இந்த மனிதர்கள் தான் போய் இருக்கிறதுலயே ஹரிதாஸ்ல ஆரம்பிச்சு இருக்கிறதுலயே சோகமான படங்களை போய் உட்காந்து பார்ப்பாங்க. ஏன் பாக்குறாங்கன்னா, என்னை விட அவனுக்கு பெரிய சோகம் வந்துருச்சான்னு பார்ப்போமே அப்படின்றதுக்காக பாக்குறது. சோ திகில் படங்களை பாக்குறவங்களுக்கு ரெண்டாவதா வரேன். ஃபர்ஸ்ட் வந்து சோகமான பழக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு மனநிலை வந்து why this is happening to me, why this is happening only to me. அதுலதான் அவங்க போய் திகில் சோகமான படங்களா எடுத்து அதுல உட்காந்து அழுது என்னென்னமோலாம் நடக்கும். ஃபைன். திகில் படங்களை பாக்குறவங்களோட உளவியல் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். திகில் படங்களை பாக்குறவங்களோட உளவியல் வந்து they are risk takers. They would like to explore, they would like to take some risk. அந்த அந்த இந்த படம் பார்க்காத ரொம்ப திகிலா இருக்கும் அப்படின்னா போய் பார்க்க தோணும். அப்படின்னா என்ன? They know very well that something is going to come, something is going to shake our body. ஆனாலும் அந்த thrill அதை பார்க்கணும், அதை என்ஜாய் பண்ணணும். I just want to enjoy that thrill அப்படின்றதுக்கு பண்ணுவாங்க. நீங்க இந்த மால் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இருட்டா ஒரு அறை இருக்குமே, அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க. உங்கள யாருக்காவது தெரிஞ்சிருந்தா அதை நீங்க டைப் பண்ணலாம். அதுக்குள்ள போய் வெளியில வர்றது, அது வந்து ஒரு கேம் விளையாடுறது, அது பாத்தீங்கன்னா சில பேர் ரொம்ப விரும்பி போவாங்க. அதுக்குள்ள வந்து கம்ப்ளீட் இருட்டா இருக்கும், திடீர்னு ஒரு ஹியூமன் ஸ்கெலிட்டன் எலும்பு கூடு வரும். ஸ்கேரி வேர்ல்டுன்னு நினைக்கிறேன் பேர், கரெக்டா? ஸோ திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து என்னமோ பேசுவாரு, சட்டுன்னு அந்த உலகமே மாறி போகும். ஆனா அதை விரும்புவாங்க, அது ரொம்ப மக்கள் வந்து விரும்பி போய் பார்க்கறவங்க உண்டு. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, they want to explore, they want to face risk. That's their உளவியல். ஃபைன். அடுத்ததா கோஸ்ட் ஹவுஸ். அடுத்ததா ஸ்கேரி வேர்ல்டோ ஸ்கேரி ஹவுஸோ ஏதோ ஒண்ணு, அதையும் பார்த்துருக்கேன். நிகோ அடுத்த கேள்வி, செய்தி ஊடகங்களில் என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும்? எனக்கு செய்தி ஊடகங்களை பத்தி சொல்லணும்னா, whichever government comes, they will give left and right to that government. எல்லாமே அப்ரிசியேஷனா இருக்கும், மற்றதெல்லாம் தப்புன்ற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா உலகத்துல எல்லாமே நெகட்டிவா நடக்குதுன்ற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க. செய்தி ஊடகங்கள்ட்ட எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் உண்டு. 24 ஹவர்ஸும் அந்த செய்தியை வந்து திரும்ப 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 போடுறீங்க. ஒரு ½ an hour, குறிப்பா மார்னிங் 7 to 7:30 இல்ல 7:30 to 8, நேற்று நடந்த தமிழ்நாட்டுல நேற்று நடந்த நல்ல நிகழ்வுகளை ஒரு ½ மணி நேரம் போட முடியாது? அதுல குறிப்பா மனிதத்தை உணர்த்துகிற விஷயங்களை போட முடியாது? நேற்று எத்தனை பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேருக்கு பிளட் டொனேட் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல இருந்த மனிதர்களுக்கு உதவி இருப்பாங்க, எத்தனை மருத்துவர்கள் பேஷண்ட்ஸுக்கு உதவி இருப்பாங்க, எத்தனை சாதாரண மனிதர்களுக்கு, பெரும் மனது கொண்ட மனிதர்கள் உணவு கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு நடந்திருக்கும்? ஏன் வந்து அந்த ஒரு அந்த மாதிரியான செய்திகள், குறிப்பா வந்து காலையில ஒரு நாளை நான் வந்து துவக்கும் போது அந்த மாதிரியான செய்திகள் எனக்கு வந்தா எனக்கு எவ்வளவு மனசுக்கு நிறைவா இருக்கும். ஐ எம் வெரி ஹோப்ஃபுல் அபவுட் லைஃப் அப்படின்றது சாதாரண மனிதர்களுக்கு அதுதான் தேவை. காலையில அதை விட்டுட்டு காலையில வந்ததுமே இவங்க இதை பண்ணாங்க, அவங்க அதை பண்ணாங்க, ஏமாத்துனாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையே இப்படிதான். நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உணர்வோடு தான் ஒருத்தர் வெளில அனுப்புறோம். சரி, வெளியில போயிட்டு சாயந்தரமா வர்றாரு, சாயந்தரமா மட்டும் நியூஸ் என்னவா இருக்கு, யாரை ஏமாத்துனாங்க, யாரு என்ன. சீரியல்ஸ் பத்தி நான் பேசணும்னா நிறைய பேசணும். எனக்கு இன்னமும் ஒரு சீரியல் சொல்லுங்க,
எல்லாருக்கும் ஓப்பனா ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு ஒரு சீரியல் பேர் சொல்லுங்க. That serial is about a person or a male or female, a male or female successfully reaching top by changing herself or himself. தன்னை மாற்றிக்கொண்டு உயரங்களை அடையிற மாதிரியான ஒரு சீரியல் எதையாவது இருக்கா? குடும்பம் வந்துரும், எல்லா வில்லன்களும் குடும்பத்திலேயே இருக்காங்க. எல்லா பெண்மணிகளும் அந்த சீரியல்ல காட்டுற பெண்மணிகள் எப்படித்தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. எல்லா பெண்மணிகளுக்கும் நெகட்டிவா ஒரு கேரக்டர் வச்சுட்டு ஒரே ஒரு பெண்மணி மட்டும் பாவம் அவங்க எல்லாத்துக்கும் நடுவுல மாட்டிட்டு முடிக்கணும். இத வந்து சிறு குழந்தைகள் பார்க்கறது தான் கொடுமை. ஏன்னா சின்ன குழந்தைங்க பார்க்கும் போதே ஓகே இப்படி எல்லாம் இருக்கணும் போல இருக்கு, மனுஷங்கன்னா இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு, அப்படி எல்லாம் பண்றது. சோ செய்தி ஊடகங்கள்ல என்ன பொறுத்தளவு மாற்றம்ன்றது காலையில ஒரு அரை மணி நேர நிகழ்வு மனிதர்களுக்கு நம்பிக்கை குடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும். நம்பிக்கை நேரம்னே அதுக்கு பேர் இருக்கலாம். ஓகே, நீங்கள் பார்த்த கணத்திலிருந்து உங்கள் நினைவுகளை விட்டு நீங்காமல் இருக்கும் இயற்கை காட்சி எது? முதல்ல ரூப்குந்த் ட்ரெக்கிங் ஹிமாலயாஸ்ல பண்ணும் பொழுது முதல் கம்ப்ளீட், அதாவது 360 டிகிரி ஒயிட் லேண்ட், ஸ்னோ கவர்டு லேண்ட், பனி படர்ந்த மலைப்பகுதியை நான் வந்து நடுவுல நிற்கிறேன். 360 டிகிரி. அதுதான் வந்து என்ன வந்து முதல்ல பிரமிக்க வச்ச ஒரு 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 சைட் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அந்த போட்டோ கூட ஐ திங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் தேர் இஸ் a possibility I will share. நிச்சயமா அது மறக்க முடியாத ஒரு புகைப்பட நிகழ்வு பிளஸ் காட்சி. ஓகே, அடுத்த ஒரு கேள்வியோட கேள்வி பதில் நிகழ்வை முடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆண்கள் செவ்வாய், பெண்கள் வெள்ளி, அதை நோக்கி நகரும். பயணம் செல்லும் ஒரு பயணியின் கடமைகள் என்ன? பயணம் செல்லும் ஒரு பயணியின் கடமைகள், முதல்ல கடமைன்னு எதுவும் இருக்கக்கூடாது. கடமைன்னு இருந்தா அது பயணமே இல்லை. காலையில இது பண்ணணும், மதியம் அவங்கள பார்க்கணும், சாயந்தரம் இங்க போகணும், நைட்டுக்குள்ள அந்த அந்த ஊருக்கு போயிடணும், இப்பவே ரூம் போட்டாச்சு, நைட்டு போய் எப்படியாவது அந்த ரூம்ல தங்கிடணும், காலையில எப்படியாவது 5 மணிக்கு எந்திரிச்சு போகணும்னா அது பயணமே கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் டூயிங் யுவர் டியூட்டிஸ் ஆன் த கோ. போறப்ப நீங்க சில விஷயங்களை பண்ணிட்டே போறீங்க. அப்ப பயணம்ன்றது என்ன? தான் தோன்றித்தனம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நாடோடி அப்படின்றது அதுதான் சரியான வார்த்தை. தான் தோன்றித்தனமா, தான் நினைக்கிற வேகத்துல, தான் நினைக்கிற பக்கங்கள்ல, தான் நினைக்கிற சாலைகள்ல, இலக்கு எந்த இலக்கும் இல்லாத ஒரு டிரைவ். என்ன கேட்டா அதுதான் பயணம். ஸோ அப்ப அங்கே கடமைகள் ஏது வருது? ஒரு கடமையும் இல்லை. ஜஸ்ட் டிரைவ், என்ஜாய் த பிளேசஸ், என்ஜாய் பீப்புள், go and speak to them, understand their culture, their perspectives about life, how they look at difficulties, how they face difficulties, how they survive in good times. அது எல்லாத்தையும் போய் பேசுறது, தெரிஞ்சுக்கிறதுன்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஓகே, இதோட கேள்வி பதில் நிகழ்வை முடிக்கிறேன். இப்போ வந்து நாம ரொம்ப முக்கியமான ஒரு 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 பகுதிக்கு வரும். கேள்வி பதில் நிகழ்வு எப்படி இருந்ததுன்றதை நீங்க டைப் பண்ணலாம். இப்போ ஆண்கள் செவ்வாய், பெண்கள் வெள்ளி, அதனுடைய பக்கத்துக்கு வர. நேத்து நான் எவ்வளவு பக்கம்னு சொல்லல, நேற்று சொல்லாம போயிட்டேன். ஸோ 43 பக்கங்கள் நேற்று வரை முடிச்சிருந்தது. 43/91 யாராவது ஒருத்தங்க எழுதிடலாம். இன்னைக்கு நாம 44வது பக்கத்துல ஆரம்பிக்கிறோம். 43/91. ஸோ நேற்று வரை. இப்போ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்
இந்த ஹஸ்பண்ட் வெளியூருக்கு கிளம்புறப்போ இந்த மனைவி அப்படின்றவங்க, அந்த மனைவி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க படுற பாட நம்ம பார்த்திருக்கோமா? அவங்க என்னென்னமோ பண்ணுவாங்க. இவருக்கு தேவையான அத்தனையும் எடுத்து வைப்பாங்க. அந்த அந்த அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சிச்சுவேஷன், கணவர் ஊருக்கு போறாருன்னா மனைவி அந்த சூட்கேஸ்ல இது இங்க இருக்கு, இது இவருக்கு தெரியாது. இவர் போன் பண்ணி எல்லாம் கேட்பாரு, ஆமா அது எங்க இருக்கு, சூட்கேஸ்க்குள்ள அந்த சூட்கேஸை தரங்க, லெஃப்ட் சைட்ல கீழே பாருங்க அங்க இருக்கு அப்படின்ற லெவலுக்கு அது அந்த ஒரு பிரயாணம் வரும். இது நல்ல விஷயம். ஆனா இதுல ஒரு பிரச்சனையான விஷயமும் ஒண்ணு இருக்கு. இங்க இருக்கிறத, நான் இந்த புத்தகத்துல இருக்கிறத படிக்கிறேன், சோ தட் அந்த டெப்த் நமக்கு பிடிக்கும், புரியும். நான் வெளியூருக்கு புறப்படும் போதெல்லாம் இதை எடுத்து வைத்துக் கொண்டீர்களா என்று என் மனைவி நச்சரித்துக் கொண்டே இருப்பார். என் மீதுள்ள பிரியம்தான் அதற்கு காரணம். ஆனால் என்னிடம் அவளுக்கு அவநம்பிக்கை என்று எண்ணி நான் எரிச்சல் பட்டேன். இப்படி எரிச்சல் படுகிற கணவர்கள் உண்டு. மனைவி போய் கஷ்டப்படுவாரே அப்படின்னு நினைச்சு, அதை எடுத்துக்கிட்டீங்களா இதை எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது நடக்கும். கணவர் எத்தனை தடவை கேட்ப அப்படின்னு ஒரு கோபமாலாம் பேசுறது உண்டு. அந்த இடத்துலதான் இந்த 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 சாப்டர் ஓபன் பண்ணும். இங்க கணவனும் மனைவியும் இங்க வித்தியாசப்படுறாங்க அப்படின்ற அந்த நுண்ணிய நுட்பவியல் அதை இந்த சாப்டர்ல சொல்றாரு. இப்ப ஒரு நாள் இந்த கணவர் மனைவி கிட்ட சொல்றாரு, இந்த வரியை கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. தொபார், நீ எனக்கு அம்மாவாக இருக்க நினைக்கிறாய், நீ எனக்கு அம்மாவாக இருக்க நினைக்கிறாய், இரு இரு, தப்பு இல்லை. அம்மா தான் எப்ப அதை எடுத்துக்கிட்டியா இதை எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி மனைவியும் இருக்கணும்னு நினைக்காது, தப்பு இல்லை. நீ எனக்கு அம்மாவாக இருக்க நினைக்கிறாய், இரு. ஆனால் நிபந்தனையற்ற பிரியம் காட்டும் அம்மாவாக இரு. எந்த கண்டிஷனும் அம்மா கிட்ட அந்த கண்டிஷன்லாம் இருக்காது. சோ எந்த கண்டிஷனும் இல்லாத அம்மாவா இரு. நான் தாமதமாக புறப்பட்டு விமானத்தை தவற விட்டேன் என்றால், ஒருவேளை நாளாயிட்டா கிளம்பி போய் இப்ப பிளைட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு வைங்க, நான் அப்பவே சொன்னேன் என்று சொல்லாதே. இதுதான் பிரச்சனைக்கு காரணம். நான் அப்பவே சொன்னேன் என்று சொல்லாதே. இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அப்படி நான் ஒருவேளை லேட்டா போய் பிளைட்டை மிஸ் பண்ணேன்னா, ஆண் சொல்றது, அப்படி ஒருவேளை நான் லேட்டா போய் பிளைட்டை மிஸ் பண்ணேன்னா அது ஒரு தப்புன்னு நான் பாடமா எடுத்துக்குவேன். நான் டூத் பிரஷையோ ஷேவிங் செய்யறதுக்கான விஷயங்களையோ நான் ஒருவேளை மறந்துட்டேன்னா அது எப்படியாவது திண்டாடி சமாளிச்சிருவேன். நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணணும்னு நினைச்சுக்குவேன். ஆனா இத மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது குத்தி காட்டாதே. ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. நான் அப்பவே சொன்னேன், எடுத்து வைக்கல பத்தீங்களா நீங்க அப்படின்னு சொல்லாத. ஏன்னா அது ஆணுக்கு அது அது சரியா வராது. ஆணோட இயல்பு, அதாவது செவ்வாய் கிரக இயல்புன்றாரு, என்னன்னா தான் செய்யறேன், அது தப்புன்னு நான் உணர்ந்தா நான் திருத்திக்குவேன். அது தப்புன்னு சொல்றது கூட ஓகே. ஆனா தப்பு பண்ணிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அந்த குத்தி காட்டுற வேலையில தான் ஆணும் பெண்ணும் வித்தியாசப்படுறாங்க. நிறைய நிறைய குடும்பங்கள்ல திருமணம் முறிந்து போற லெவலுக்கு இதுல வருது. இப்படி நான் சொல்வதை என் மனைவி ஏற்றுக்கொண்டார். இந்த கணவர் சொல்றாரு, இப்படி நான் சொன்னேன், அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அதனால அதுல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு முறை இவர் என்ன பண்றாரு, போகும்போது பாஸ்போர்ட்டையே மிஸ் பண்ணிட்டாரு. பிளைட்ல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து கால் பண்றாரு, நான் இந்த மாதிரி வந்திருக்கேன், பாஸ்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டேன், இப்ப போயே ஆகணும், வேற வழியே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன்,
அப்படின்னு சொல்லும் பொழுது மனைவி, அதே மனைவி ஏற்கனவே வந்து இவரை குத்தி காட்டிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அந்த மனைவி வந்து இப்ப சிரிச்சுட்டே இவருக்கு ஒரு பதில் சொல்றாங்க. somehow you will manage, எப்படியோ நீங்க மேனேஜ் பண்றீங்க, பாஸ்போர்ட்டே இல்லைன்னாலும் என்னமோ பண்ணி அந்த ஊருக்கு போக போறீங்க, பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து அவரு ரொம்ப ரசிக்கிறார். எப்படி ரசிக்கிறார்னா, தப்புதான் நான் செஞ்சிருக்கேன் தான், ஆனா நான் தப்பு செஞ்சிருக்கிற நேரத்துல நீ தப்பு செஞ்ச சொன்னா ஒழுங்கா வைக்க மாட்டேன், இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு எரிச்சலையும் டென்ஷனையும் எனக்கு ஏற்படுத்தும். ஆனா அத இப்படி சொல்லும் பொழுது ஒரு ஒரு ஆறுதலா இருக்கு, ஒரு நிறைவா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏதாவது பண்ணி நம்ம போயிடணுன்ற அந்த உத்வேகமும் வருது அப்படின்றத அவரு சொல்றாரு. அங்க என்ன நடந்ததுன்னா, உடனே அவர் இருந்த நாட்டினுடைய தூதரகம் அந்த இடத்துக்கு வந்து பாஸ்போர்ட்டை வந்து எனக்கு ஒரு ஃபேக்ஸ் செய்யணும்னு சொல்றேன். அவங்க வந்து அனுப்புறாங்க. அன்னைக்கு அந்த பிரச்சனையை எப்படியோ நான் சால்வ் பண்றேன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பேசும்போதெல்லாம் பாஸ்போர்ட்டே இல்லாம இன்னொரு நாட்டுக்கு போறாள் தான் நீங்க அப்படின்னு சிரிச்சு பேசிக்குவோம். அது ஒரு வலியாவோ கஷ்டமாவோ இல்லை அப்படின்றத சொல்றாரு. இங்க நார்மலா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும். பின் டிராப் சைலன்ஸ்ல இருக்கிறத பார்க்கும்போது நிறைய வீடுகள்ல இது நடக்கும் போல இருக்கு, குத்தி காட்டுறது. சோ இன்னையில இருந்து அதுல இருந்து வெளில வரும். இப்போ இதுல வந்து இந்த ஆணுடைய தவற ஆண் எப்படி உணர்றாருன்றதையும் ரொம்ப ஒரு அழகான உதாரணத்துல சொல்றாரு. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில ஒரு டயலாக் போகுது, அத சொல்றாரு. பொண்ணு வந்து அப்பா கிட்ட ஏதோ கேக்குது, எனக்கு இது பண்ணி கொடு, அது பண்ணி கொடு. அப்பா சொல்றாரு, கவனிங்க, அப்பா சொல்றாரு, நோ ப்ராப்ளம் ஐ வில் டூ, நோ ப்ராப்ளம் ஐ வில் டூ. பொண்ணு எதை கேட்டாலும் நோ ப்ராப்ளம் ஐ வில் டூ. பொண்ணு ஒரு தடவை கேக்குது, ஏப்பா நான் ஒரு உதவி தானே கேட்டேன், நீ ஏன் ப்ராப்ளம் அதுல ப்ராப்ளம் இல்லைன்னு ஏன் சொல்ற? இப்பதான் ஆண் யோசிக்கிறார், அதாவது அந்த அப்பா யோசிக்கிறார். அவருக்கு ஷாக் அது அந்த கேள்வி. உங்கள யாராவது பதில் சொல்ல முடியுமா? இப்ப அப்பா கொஞ்சம் தண்ணி கொடு, நோ ப்ராப்ளம் இதை கொடுக்குறேன் அப்படின்னு ஏன் ஆண் சொல்றான்? அதை ஆண் திரும்ப திரும்ப நோ ப்ராப்ளம் அதுவும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்? இந்த அப்பாவுக்கு அப்பதான் அந்த இயல்பு புரியுது. என்ன இயல்புன்னா, ஆணோட இயல்பு என்ன? ப்ராப்ளத்தை அவனால ப்ரொலாங் பண்ண முடியாது. நீண்ட நாளைக்கு ஒரு ப்ராப்ளத்தை வச்சுட்டு ஒரு பெண் வந்து ஒரு 10 வருஷத்துக்கும் ஒரே ப்ராப்ளத்தை வச்சு சால்வ் பண்ணி எந்திரிச்சு வந்துருவான். ஆனா ஆண் வந்து எப்படியாவது அதை முடிக்கணும்னு நினைப்பான். தட்ஸ் வை அன்கான்சியஸாவே அவன்கிட்ட வருது, நோ ப்ராப்ளம் இதை பண்ணணுங்க, நோ ப்ராப்ளம் பண்ணிடலான்னு சொன்னா போதும். இப்ப குழந்தை வந்து இந்த வார்த்தையை கேட்டதும் அப்பாவுக்கு வந்து ஒன்றும் புரியல. அதுல இருந்து அவர் நோ ப்ராப்ளம்ன்ற வார்த்தையை கட் பண்றாரு. கட் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, ஏதாவது ஏதாவது அவங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்கும்போது செய்யறனே, நல்லா செய்யறனே அப்படின்னு சொல்றாரு. இப்ப நோ ப்ராப்ளம்னு சொல்ல, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன்னு சொல்ல. ஆணுக்கு எப்பவுமே ஏதாவது ஒண்ணு யாராவது சொன்னா அவர் வந்து அது ஒரு ப்ராப்ளம், அவர் அதை சால்வ் பண்றதுக்கு அப்படி நிப்பாரு அப்படின்றது அவரோட இயல்பு. அந்த இயல்பு அவர் புரிஞ்சுகிட்ட பிறகு அந்த நோ ப்ராப்ளம்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, செய்யறனே, நல்லா செய்யறேன், நான் செய்யாம யார் செய்வா, கண்டிப்பா செய்யறேன், அந்த லைனுக்கு போறாரு. சோ இந்த இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த சாப்டர்ல வந்து கொடுக்கிறார். அதை விட ஆண் பெண் உறவுல அந்த உறவுக்குள்ள வாக்குவாதம் அதிகமா வர்ற அந்த காலகட்டத்துல, கவனி, வாக்குவாதம் நிறைய வர்ற காலகட்டத்துல என்ன சொன்னா அந்த வாக்குவாதத்துல இருந்து வெளியில வரலாம் அப்படின்றத அடுத்து இந்த சாப்டர்ல அழகா சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த வாக்குவாதம் வருது. அப்ப அந்த கணவன் ஒரு ஒரு விஷயத்த பண்றாரு. என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் இரு, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கொஞ்சம் இரு.
சொல்லிட்டு வெளியில போறாரு, வெளியில ஒரு வாக் போறாரு, போயிட்டு திரும்ப வர்றாரு. நான் பேசினது சரிதானா அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறார். மற்றவங்களோட பிரச்சனை என்னன்னு யோசிக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பேசும் பொழுது, இந்த இடத்துல நான் இப்படி பேசக்கூடாது, இந்த இடத்துல அவங்க இப்படி பேசக்கூடாது, ஏதோ இந்த இடத்துல தான் நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்றத புரிஞ்சு பேசுறாரு. அப்ப இங்க இந்த புத்தகத்துல சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் இரு அப்படின்ற வார்த்தைய எந்த ஆணும் பெண்ணும் அதிகம் யூஸ் பண்றாங்களோ அவங்க 2 கிரகத்துல இருந்துட்டு தங்களுக்குள்ள மோதல் இல்லாம வாழறாங்க. இந்த வார்த்தையை யாராவது டைப் பண்ணுங்க. கொஞ்சம் இரு. லெட்ஸ் வெயிட், ப்ளீஸ் வெயிட். கொஞ்சம் 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 தப்பு 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 தப்புன்னு 2 பேரும் வாக்குவாதம் பண்ணும்போது கொஞ்சம் நான் ஒரு சின்ன ஒரு வாக் போயிட்டு வந்து உட்காந்து பேசினா வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இரு. இந்த வார்த்தைய இந்த சாப்டர்ல கொடுக்குறாரு. ஸோ இனிமே நம்ம இங்கன்ல யார் கூட எங்க பேசும்போதும் ஒரு சின்ன வாக்குவாதம் கொஞ்சம் இருங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டு திரும்ப வந்தீங்கன்னா நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்துடும் மனசுக்குள்ள. வேற ஒண்ணும். ஏன்னா ரெண்டு கிரகம், ரெண்டும் நீயா நானான்னு இருக்கும். அந்த கொஞ்சம் இருன்னும் போது ரெண்டும் அதாவது ரியலைஸ் பண்ணிடுச்சுன்னா இங்க அந்த நீயா நானான்றதுல வராது. ஸோ இந்த ஒரு விஷயத்தோட இன்னைக்கு இந்த சாப்டரை முடிப்போம். மொத்தம் இதுவரை 50 பக்கங்கள், 50 பக்கங்கள் நாம முடிச்சிருக்கோம். 50 பக்கங்கள் யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணலாம். 50/91, 50 பக்கங்கள், 50/91. ஸோ 91 பக்க புத்தகத்துல 50 பக்கங்களை நாம முடிச்சிருக்கோம். எப்படி இருந்தது இன்னைக்கு நிகழ்வு? ஜோதிஷ் எப்படி இருந்தது? கேள்வி பதில் எப்படி இருந்தது? இந்த கடைசியா செவ்வாயான் வெள்ளி பெண் எப்படி இருந்ததுன்றத நீங்க டைப் பண்ணலாம். நான் அதை படிச்சுக்கிறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே வித்தின். இன்னும் கோவிட் முடியல, இன்னும் எந்த விதமான பாசிட்டிவ் சைனும் வந்துடல. குறைகிறதுன்றது பாசிட்டிவ் சைன். இட் இஸ் நாட் நில், இட் இஸ் டிக்ரீசிங். ஸோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் வீட்டுக்குள்ளேயே இருப்போம். நமக்கான வாழ்க்கையை வந்து உறுதிப்படுத்திக்குவோம். அண்ட் என்ன ரூல்ஸோ அதை ஃபாலோ பண்ணுவோம். Stay safe, stay within, and follow rules. Love you all.